ஆனால் நடக்கும். எனக்கு அந்த இவ்வளவுத்துக்கு நீ சொல்ற அவ்வளவுத்துக்கும் செஞ்சு தரத்துக்கு பவர் இருந்துச்சுன்னு சொன்னா நான் எந்த நாட்டை காப்பாற்றி எடுத்திருப்பேனே. நான் எடுக்காத காரணம் என்ன? இப்படித்தான் எனக்கு அங்க இங்க எந்த காட்சி வரணும்னு சொன்னா நான் நாலஞ்ச செய்வேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், நல்லதுக்காக நான் சில விஷயங்கள் செய்கிறேன், அது தர்மத்துக்கு அடுக்காகும். ஆனா என்னைய சாமி 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 என்று கும்பிடுதல்வோ அது முட்டாள்தனமான முட்டாளுகள். என்னைய பார்த்து சாமி 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 என்று சொல்றோம் மொக்குச்சனம். என்னைய சாமி என்று சொல்லுவோம், நான் சாமி ஆயிடுவேன். நாளைக்கு நீ இமண்ட காலில் வந்து விழுவா, நான் என்ன செய்யறதுக்கு? அதுக்கு நான் பொறுப்பில்லை. அந்த முட்டாள் ஜனம் என்னை நம்புதுகள். என்னை நம்பாமலுக்கு அங்க இருக்கிற மேல இருக்கிற இறைவன் இந்த சிவபெருமான கும்புங்க, ஓன் நம சிவாயா ஓன் நம சிவாயான்னு கும்பிட்டேன்னு சொன்னா எல்லாம் சரியா போயிடும். எனக்கிட்ட கொண்டு காசை தந்து போட்டு செய்யன்னு சொன்னா நான் என்ன செய்வேன்? நான் செய்வேன் தான். சும்மா காசன் எனக்கு சும்மா வர காய்ச்சாடா, நான் செய்வேன் தானடா. இதெல்லாம் விட்டு போட்டு போன்ற வேலையை பாரு. இந்த கடவுள் நல்ல 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 தேவாரங்களையும் திருவாசங்களையும் திருப்புகளையும் திருவாசங்களையும் தந்துட்டு யாதுகளை படிச்சேன்னு சொன்னாலே மனசு நிம்மதியா போகும், ஒரு நிலைக்கு வருவா. அதை விட்டு போட்டு எனக்கிட்ட சும்மா காசை கொண்டு தனியாம கதை கொண்ட குடும்பத்தில கொண்டு நல்ல அரி. இப்போ ஒரு குடும்பம் பிரிஞ்சு திரிக்கன்னு சொன்னா நீ அதை செய்யாமலுக்கு அங்கங்க போகாமலுக்கு உண்ட குடும்பத்திட்ட படியா கதை. அந்த பிரிஞ்ச கணவராக இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் கதைச்சுன்னு சொன்னாலே அது சரியா வந்து கதைக்கணும். யாரோட இருந்தாலும் கதைச்சு பேரு அது சரியா வந்து. இப்ப உண்ட பிரச்சனை என்னன்னு கதையன்